வெல்கம் டு சுதாஸ் கிச்சன் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம கத்தரிக்காய் பொடிக்கறி செய்ய போறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம ஒரு பேன்ல 1 ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கோங்க, 1/2 ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கலாம், 1/2 ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கலாங்க, 1/2 ஸ்பூன் அளவு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம், 1/2 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாங்க, 1/4 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம், 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாங்க, கொஞ்சமா புளி சேர்த்துக்கலாம், ஒரு சிறிய துண்டு, இப்போ நல்லெண்ணெய் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி வறுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ இது பாருங்க, நல்லா வறுபட்டுருச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. இது நல்லா ஆறின பிறகு பொடி செய்து எடுத்துக்கணும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி அதே பேனில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கோங்க, 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிட்டோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போது பெரிய வெங்காயம் 1 பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க, அதை சேர்த்துக்கிட்டோம். இது கூடவே ஒரு கொத்து கறிவேப்பிலை சேர்த்துருக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இது கூடவே 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதுவுமே சேர்ந்து நல்லா வதங்கி வரணுங்க. இப்போ நம்ம 250 கிராம் கத்திரிக்காய் எடுத்துருக்கோங்க. இது போல் நம்ம சிறிய துண்டுகளை கட் பண்ணி எடுத்துருக்கோங்க, அதை சேர்த்துக்கிட்டோம். இப்போ இது கூட 1/4 ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கலாங்க, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க, 1/4 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணுங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துக்கலாம். தண்ணீர் சேர்க்க வேண்டாங்க, ஆயில்லையே இது நல்லா வதங்கிரும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டு க்ளோஸ் பண்ணி வைப்போங்க. அப்பப்போ ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து கொடுக்கணும். இப்போ பாருங்கள், ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டே வறுத்தோம் இல்லையா மசாலா, அதெல்லாமே சேர்த்து இப்போது பொடி செய்து எடுத்துக்கலாங்க. தண்ணீர் சேர்க்க வேண்டாம். பாருங்கள், இது போல் நம்ம பொடி செய்து எடுத்துக்கிட்டோம். இப்போ இது இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நமக்கு கத்திரிக்காயுமே நல்லா வதங்கி வெந்து வந்துடுச்சுங்க. இப்போ கத்திரிக்காய் நல்லா ரெடி ஆன பிறகு இப்போ நம்ம பொடி சேர்த்துக்கலாங்க. மூன்று ஸ்பூன் அளவு பொடி சேர்த்துக்கலாம். பொடி சேர்த்த பிறகு ரொம்ப வதக்க தேவையில்லைங்க. நல்லா கலந்து கொடுத்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
இந்த கத்திரிக்காய் பொடி கறி ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. ரசம் சாதம், சாம்பார் சாதம், வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.